பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 15ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். The book of Colossians chapter 1 verses 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. முன்னே நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? அந்நியராய் இருந்தோம். தேவனுக்கு அந்நியர்களாய் நம்ம இருந்தோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு அந்நியர்களாய் இருந்தோம். துர்க்கிரியைகளினாலே மனதிலே கர்த்தருடைய சத்ருவாக இருந்தோம். we were enemies of God. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்து கொண்டு வந்தோம். தேவனுடைய பிரமாணங்களை நம்ம பெருசாக நினைக்கவே இல்லை. ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிற அநேக காரியங்களை நாம் செய்தோம். துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் நாம் காணப்பட்டோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பிரியமானவர்களே? இப்படி தானே இருந்தோம். ஆண்டவருக்கு அந்நியராக இருந்தோம். மனதிலே தேவனுக்கு சத்ருவாக இருந்தோம். பலவிதமான துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம். எவ்வளவோ தவறான காரியங்களை நாம் செய்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மளை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நம்மளை தேவன் எப்படி மாற்றியிருக்கிறார்? இயேசு சிந்தின ரத்தம் நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறது? முந்தி துர்க்கிரியைகளால் நிரப்பப்பட்டிருந்த நம்மளை இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் பரிசுத்தராய் மாற்றி இருக்கிறது. குற்றமற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசித்தார். இன்னைக்கு நான் தேவனுக்கு முன்னால் நம்ம நிற்கிறோன்னா அதுக்கு ஒரு தகுதி இல்லையா? அந்த தகுதியை உண்டு பண்ணினவர் கர்த்தர். ஆமென். நம்மளுக்கு தேவன் அந்த தகுதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். மாம்ச சரீரத்தில் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தபடினால நம்ம எல்லாம் இன்னைக்கு பிதாவோடு தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். ஒப்புரவாகுதுன்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் பேசவே மாட்டுறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? நடுவில் வந்து 2 திறத்தாரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுதான் ஒப்புரவாக்குதல். இயேசு செய்த ஒரு பெரிய ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவருடைய பாடு மரணங்களின் நிமித்தமாக நம்ம எல்லாம் தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு நம்மளை ஒப்புரவாக்கி விட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி விட்டார். முந்தி நம்ம அந்நியராய் இருந்தோம். முந்தி நம்ம தேவனுக்கு சத்ருவாய் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார். தேவனுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நிறுத்தி இருக்கிறாராம்? பரிசுத்தமாய் நிறுத்தி இருக்கிறார். நம்மளை எல்லாம் குற்றமற்றவர்களாய் பிளேம்லெஸ்ஸாக அந்த ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நிறுத்தினார்? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த பொழுது அவருடைய மாம்ச சரீரத்திலே அவர் அடைந்த அந்த மரணத்தின் நிமித்தமாக நம்மளை மாற்றி இருக்கிறார். நாம் செய்கிற எந்த ஒரு நற்கிரியைகளும் நம்மளை தேவனோடு இணைக்க முடியாது. நான் என்னை துன்பப்படுத்துகிறதுனால நான் தேவனோடு இணைய முடியாது. என்னுடைய ஆசாபாசங்களை நான் வெறுக்கிறதுனால நான் தேவனோடு இணைய முடியாது. நத்திங் ஆஃப் மை எஃபர்ட்ஸ், நான் எடுக்கிற முயற்சிகள், நான் எடுக்கிற தியாகங்கள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு என்னை கொண்டு வர முடியவே முடியாது. அதனால தான் தேவனே அவருடைய பரிசுத்தத்தை விட்டு இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் ஒப்புரவாக்கி விட்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ரட்சிப்பு என்பது நம்முடைய ஒர்க்ஸ், நம்மளுடைய
செய்கையினால, நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுனால வர்றதில்ல. அது தேவனா எனக்கு கொடுத்த இலவசமான ஒரு மீட்பு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. என்னது? இயேசு ஏற்கனவே எல்லாத்தையும் செய்துட்டாரு. அதை நான் விசுவாசித்தால் போதும். எனக்காக இயேசு இதை செய்தார், என்னுடைய பாவத்துக்காக இயேசு இதை செய்தாங்கன்னு நான் விசுவாசித்தா போதும், அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கர்த்தர் நம்மளை ஒப்புரவாக்கினபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?